ஹேங்க இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து ஒரு 2-4 கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா புளிக்குழம்புக்குமே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வதக்கி எடுத்தோன்னா அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் இது காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இது 3 போடணும். இது நல்லா இது வெடித்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இதில் போடணும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அரைச்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி. ஸோ 2 தக்காளி அதையும் அரைச்சிட்டு அந்த தக்காளி விழுதையும் இதில் நம்ம போட்டுடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுவும் நல்லா வதக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் இப்போ பொடி சேர்த்து போகிறோம். ஸோ இது நல்லா வதக்கணுன்னா இதில் என்ன பொடி போடுறோன்னா, நான் சாம்பார் தூள், அதாவது வீட்லேயே அரைத்த சாம்பார் தூள் தான் அது. அந்த சாம்பார் தூள் தான் நாங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம், புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பூன் போடலாம், அதை தூள் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் ஊற்றுறோம். ஸோ இது புளியும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றணும். ஸோ இங்கே நிறைய புளி ஊற்ற மாட்டோம், ஒரு அளவுக்கு தான் ஊற்றுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய் அதை மட்டும் மிக்சியில் அரைச்சி அதையும் நம்ம போட்டுடணும். ஸோ அதை நல்லா அரைச்சி தேங்காய் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 3 வரமிளகாய் அதையும் போட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம ஊற்றுறோம். இவ்வளோ தான் உங்களுக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போடணும். இது நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலி நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். இது கொதித்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அந்த எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருக்குன்னா நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயும் போட்டு அதை கொதிக்க விட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ நான் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு, 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னால தெரியும், லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயும் நம்ம இதில் போட்டுறணும். ஸோ அந்த கத்திரிக்காயும் நீங்கள் போட்டுட்டு இதையும் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுன்னா, கொஞ்சமாக கெட்டியாக இருக்குது தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதையும் மூடி வச்சுருங்க. இதுவும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.